எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் ஒருவனுக்கு. இறை வழி அப்படின்னா இறைவன் காட்டக்கூடிய வழி என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வழி என்றால் நாம் நடைபோடக்கூடிய, நாம் செயல்படக்கூடிய பாதை. இந்த உலகத்தில் நாம் செயல்பட வேண்டும், நடை போட வேண்டும். அதற்கான வழிகாட்டுதல், கைடன்ஸ் அப்படிங்கிறது இறைவனிடமிருந்து வழங்கப்படுமானால் அது எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இறை வழி என்பது நமக்கு அவசியமானது. ஏனென்றால் நாம் பல்வேறு விதமான வழிகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய சுதந்திரத்தை பெற்றவர்களாக இருக்கட்டும். ஒரு விலங்கு இருக்கிறது என்றால் அதற்கு எந்த சிந்தனையும் கிடையாது. இறைவன் காட்டிய வழிப்படி அது நடக்குது. ஆப்ஷனே கிடையாது. மனிதர்களுக்கு இறைவன் சுதந்திரத்தை வழங்கியிருக்கின்றார். நீங்க என்ன நினைச்சாலும் செய்ய முடியும். சுதந்திரத்தை வழங்கிய இறைவன் பொறுப்பு மிக்கவன். அந்த சுதந்திரத்தினால் நீங்கள் தவறாக போய்விடக் கூடாது என்பதற்காக அவன் வழிகாட்டுதலை கொடுக்கின்றான். இதுதான் இறை வழி என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இறை வழியில நம்ம வாழ்றத ரொம்ப பிராக்டிக்கலி புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப நம்ம டிஸ்டன்ஸ் ஆக்கிடக்கூடாது. இறை வழி அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமா இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வழியா இருக்கு. ரொம்ப நெருக்கமா. இப்போ நாம ஒரு செயலை செய்ய போறோம். அந்த செயல் நன்மையா தீமையா, இது ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத அந்த தருணத்துல இறைவன் உங்க உள்ளத்துல உணர்வா சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் இதை நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இதுதான் இறை வழியில் உறுதி பெறுவதற்கு ஒரு எளிய வழிமுறை. ஒருத்தர்கிட்ட பேச போறீங்க, எப்படி பேசணும் அப்படின்ற உணர்வு உள்ள இருக்குது.
எப்படி பேசக்கூடாதுங்கிற வழிகாட்டல் உள்ள இருக்குது, அந்த நிமிஷத்துல இருக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சுட்டு பேசலாம். இந்த 5 to 10 செகண்ட்ஸ் டிலேன்னு நம்ம சொன்னோமா இல்லையா, அது இதுதான். அந்த நேரத்துல அந்த வழிகாட்டலை கொஞ்சம் அப்படியே ஒரு தரிசனம் பண்ணிட்டு நீங்க செய்யுங்க. அதுதான் இறை தரிசனம். இறைவனுடைய வழிகாட்டல்களை உணர்வது என்பது இறைவனை தரிசிப்பது. அந்த நேரத்துல நமக்கு உதவுறான் இல்லையா இறைவன், வழிகாட்டுறான் இல்லையா, அதுதான் நமக்கு தேவையான தரிசனம். அப்போ எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த நேரத்துல இறைவனுடைய வழிகாட்டல் என்னங்கிறத கொஞ்சம் பாருங்க. கண்டிப்பா இருக்குது. அதை நீங்க பார்த்துட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா அது இறைவழி. அதன்படி செயல்படாம இருக்கிறதுக்கும் உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. அது வழிகேடு, தவறா போய் முடியும். அதோட ரிசல்ட் இன்ஸ்டன்டா நல்லபடியா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் இறைவனுடைய அங்கீகாரத்திற்குள் அந்த நன்மை அடங்காது. அதை இறைவன் நன்மை என்று அங்கீகரிக்க மாட்டான். இறைவன் எதனை நன்மை என்று அங்கீகரிக்கிறானோ அதைத்தான் அவன் உங்களுக்கு உணர்வாக, வழியாக அறிவிக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் வழிகாட்டுகிறான். அதை நாம் உணர்வது என்பது இறை வழியில் நிலை பெறுவதற்கான ஒரு பிராக்டிக்கலான விஷயம். அடுத்து, இறைவன் நம்முடைய மனதில் விருப்பங்களை இறக்குகின்றார். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு க்ஷணமுமே விருப்பங்களோடு வாழ்கின்றோம். விருப்பங்கள் இல்லாத மனித மனமே கிடையாது. நாளைய வாழ்க்கைக்கான, சுகமான வாழ்க்கைக்கான, முழுமையான வாழ்க்கைக்கான, இறை பொருத்தத்திலான வாழ்க்கைக்கான விருப்பங்கள், அருள்களால் நிறைந்த அந்த வாழ்க்கைக்கான விருப்பங்கள் நம்முடைய மனதில் இருக்கின்றது. அதை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். நாளைய வாழ்க்கை சுகமா இருக்கணும், உணவுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது, தூய்மையான உணவா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், குளிர்ச்சியான ஒரு வாழ்விடம், கதகதப்பான ஒரு வாழ்விடம், சுத்திலும் உணவு காடு, பழங்கள், காய்கறிகள், மழை பொழிந்து விளைந்த அந்த உணவுகள், பூச்சி தீண்டாத அந்த உணவுகள், மதுரமான இனிப்பு சுவையும் தூய்மையான உயிராற்றல் நிறைந்த அந்த உணவுகள், நம்மை சுற்றி நல்ல மனிதர்கள், நம்மை நேசிக்கக்கூடிய மனிதர்கள், நம்முடைய நேசத்திற்கு முழு தகுதியான மனிதர்கள், அழகான ஒரு உறவுச்சோலை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் விரும்புகின்றோம். நல்ல விருப்பங்கள் எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றன. இறைவன் ஆசையை மறுக்கின்றான். பொருள் சார்ந்தது ஆசை, அருள் சார்ந்தது விருப்பம். அருளில் மற்றவர்களுக்கும் நன்மை, நமக்கும் நன்மை என்பதாகத்தான் அது அமையும். அந்த வாழ்க்கைக்கான விருப்பம் நம்முடைய மனதில் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்க ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு 2 நிமிஷம் கண்ண மூடி உட்கார்ந்து இப்ப என் மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும். அதை கவனிக்கிறது இறைவனை தரிசிப்பதை போன்றது. ஆக இறை வழியில் வாழ்வது என்பது நாம் செய்யக்கூடிய செயல்களின் போது இறைவனுடைய வழிகாட்டல்களை கவனித்து அதன்படி வாழ்வதும், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் இறைவன் புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்டிருக்கின்றதே, அந்த விருப்பங்களை கவனித்து அதை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவதும் தான். இது பிராக்டிக்கலி இதை நம்ம செஞ்சோம்னா நாம் இறை வழியில் இருக்கிறோம். இறை வழி என்பது சர்வ நிச்சயமாக நன்மைகளுக்கான பாதை, சுகங்களுக்கான பாதை, மறுமையின் வெற்றிக்கான பாதை, இந்த உலக வாழ்வின் முழுமையான வெற்றிக்கான பாதை. ரொம்ப சமீபமா இருக்குது இந்த பாதைகள். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அங்க போய் இங்க வாங்கி இவ்வளவு பணம் செலவழிச்சுதான் இறைவனுடைய வழிகாட்டலை தெரிஞ்சுக்கணும்ன்ற கண்டிஷன் இல்லை. இறைவன் பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் உயர்வான விருப்பங்களை இறக்கி அருள் இருக்கின்றான். ஏனென்றால் அவனுடைய படைப்பு நாம். எனவே இறைவழியில் வாழ்வது என்பது எளிமையானது. இறைவன் அதை எளிமையாக்கி வைத்திருக்கின்றான் என்ற உணர்வை நாம் இப்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன தடை இருக்குது? நம்ம மனசுலதான் அந்த தடை இருக்குது. இந்த உலகத்திலிருந்து நாம உட்புகுத்தி கொண்ட பல்வேறு விதமான பதிவுகள், ஐடியாஸ், தீண்டல்கள், இந்த உலகத்தினுடைய பொது வழிமுறைகள், அதாவது பெரும்பான்மை மக்களுடைய வழிமுறைகள். அவர்களுடைய அறிவை கொண்டு ஒரு மெட்டீரியல் பேஸ்ல ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதை கல்வி மூலமாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இது இன்னைக்கு நேத்து நடந்த விஷயம் இல்லை. நீங்க ஸ்கூலுக்கு பால்வாடிக்கு போனதுல இருந்து இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. இறை வழிக்கு எதிரான தன்மைகள் தான் இன்றைக்கு கல்வி என்ற பெயரில் நம்முடைய குழந்தைகளுக்கும் சரி, நமக்கும் சரி, ஊடகங்கள் மூலமாகவும் சரி,
சில மனிதர்கள் மூலமாகவும் சரி நமக்குள் இறக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் இறைவழிக்கு எதிரான போக்குகள் நம்முடைய மனதில் இறக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் நாம் அதை கிளீன் பண்ணணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய கரு. இறை வழிக்கான அந்த பாதையை ஒவ்வொரு நாளும் நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இறை வழிக்கு எதிராக எதெல்லாம் நம்ம மனசுல நம்ம வாழ்க்கையில ஏற்படுதோ அதெல்லாம் அப்பப்ப கிளீன் பண்ணிடும். ஏன்னா அவங்கள விட்டுட்டோம்னா அவங்க இன்னும் பலம் பெற்று விடுவார். இறை வழியிலிருந்து நாம் தவறி விடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி. எனவே இறைவழி தியானத்துல நம்ம உட்கார்றதுங்கிறது ஒரு அழகான நினைவூட்டல், இறை வழிக்கான நினைவூட்டல் என்பதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி முழுமையான ஒரு பணிவோடு நமக்கான சுகங்களை அடைந்து கொள்வதற்கு நாம் செயலாற்ற தொடங்குவோம். தியான செயல்முறையை நாம் தொடங்கலாம். நாம் அனைவரும் தியானத்தினுடைய முதல் 3 படிகளை அடைந்து கொள்வோம். கண்களை மூடுதல், புற உலகத்திலிருந்து விலகி நம்முடைய அக உலகத்தில் நமக்கான அந்த பிரத்யேகமான அந்த பரப்பில் நாம் நிலை பெற வேண்டும். கண்களை மூடுவதன் மூலமாக இது சாத்தியமாகிறது. இதிலும் ஒரு எளிமையான தன்மை இறைவன் வைத்திருக்கின்றார். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் இருக்கட்டும். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சிலை போல உடலில் எந்த ஒரு அசைவும் இல்லாமல், அதே நேரத்தில் எந்த ஒரு இறுக்கங்களும் இல்லாமல் முழுமையான சுகமான ஒரு தளர்வு நிலையில் உடலை நிலைநிறுத்துங்கள். இதுதான் அதிஷ்டானா ஆகும். அதிஷ்டானாவை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆனாபானா தியானம் தொடங்கலாம். மூச்சின் மீது கவனம் ஏற்படும். இயல்பான உள்மூச்சு, இயல்பான வெளிமூச்சு சுகமான முறையில் அது நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் கவனிக்க வேண்டும். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். மூச்சின் மூலம் நமக்கு உயிர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மூச்சின் கரு நமக்காகவே பிரத்யேகமாக படைக்கப்பட்டது. நம்முடைய இன்றைய வாழ்க்கைக்காக, நம்முடைய நாளைய வாழ்க்கைக்காக அந்த கரு இறைவன் புறத்திலிருந்து படைக்கப்பட்டு நமக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் வாய்ப்பளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நமக்கான வாழ்க்கையை இறைவன் படைத்து விட்டான். அதற்கான அத்தாட்சி இந்த மூச்சு. இதை அடைந்து கொள்வதில் நாம் தவறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த உணர்தல். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் கொண்டு தியானத்தில் நிலைத்திருக்க வேண்டும்.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடியதாக ஒவ்வொரு மூச்சும் அமையட்டும். ஆனாபான தியானத்தில் நிதானத்துடன் பொறுமையாக நிலைத்திருங்கள். இந்த அடிப்படையை கொண்டுதான் அடுத்தடுத்த நுட்பங்களை நாம் செயல்படுத்த முடியும். ஆனாபான தியான முறையில் நிதானமாக மூச்சின் மீது கவனத்தையும் உணர்வையும் கொண்டிருங்கள். ஒரு மூச்சையும் தவற விடாதீங்க. இப்போ நம்ம ஃபார்ம் 3 செய்ய போறோம். ப்ராப்பரா ஷிஃப்ட் ஆகணும். நம்முடைய மனம் 2 அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை பலம் இழக்கச் செய்யக்கூடிய ஒரு நுட்பத்தை நாம் செயல்படுத்த இருக்கின்றோம். இது எவ்வளவு முக்கியம், அதை எப்படி செயல்படுத்துவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாட்சி பாவனை என்ற ஒரு தன்மை உடலிலும் மனதிலும் எந்த ஒரு நிகழ்வும் மாற்றமும் தூண்டலும் நிகழ்ந்தாலும், புற உலகத்தில் எந்த ஒரு மாற்றம் தூண்டல் நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த விதமான பதிலளிப்புகளும் செய்யாமல், அதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போன்று வெறுமனே கவனித்துக் கொண்டு இருப்பது சாட்சி பாவனை. நோ ரியாக்ஷன் மோட். இதுதான் அந்த நுட்பம், செயல்படுத்தப்பட வேண்டிய நுட்பம். இதை நீங்கள் செயல்படுத்தினால் உயிராற்றல் பிரபஞ்ச உயிர்க்கூறுகளை ஈர்த்து மனம் 2 கெட்ட சக்திகளிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தும். புரிதலோடு இந்த நுட்பத்தை செயல்படுத்துங்கள். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். ஃபார்ம் 3ல அதிட்டான எந்த அளவுக்கு உறுதியா இருக்கோ அந்த அளவுக்கு நுட்பம் நல்ல முறையில் செயல்படுத்தப்பட முடியும். தியானம் தொடங்கலாம்.
திட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். நாம் தியானத்தை நிறைவு செய்துள்ளோம். கண்களை திறந்து. ஸோ ஃபார்ம் 3 பொறுத்த வரைக்கும் அதில் என்ன நடந்ததோ அது நன்மையாகவே நடந்தது. அப்படிதான் எடுத்துக்கணும். அதை பிடிச்சி நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன். இதுவே ஒரு ரியாக்ஷன் தான். ஃபார்ம் 3 பண்ணி முடிச்சிட்டிங்களா, ஃபுல் ஸ்டாப், அடுத்த வேலையை தான் பார்க்கணும். ஏன்னா ஃபார்ம் 3ல நல்லது நடந்திருக்கு, அவ்வளோதான். நீங்கள் ரியாக்டே பண்ணியிருந்தாலும் அதுக்கு அப்புறமா ரியாக்ட் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இதுதான் பெர்ஃபெக்டாக ஃபார்ம் 3யை கன்க்ளூட் பண்ணுறது. அண்ட் இன்னைக்கு நம்ம பேசுனது முக்கியமான ஒரு நினைவூட்டல். இறை வழிங்கிறது ரொம்ப தூரமானது இல்லை, நமக்குள்ள இருக்கக்கூடிய ரொம்ப லேசான விஷயம். நீங்க பேசும்போது, எழுதும்போது, சமைக்கும்போது, வேலை செய்யும்போது, வண்டி ஓட்டும் போது, எல்லா நேரங்கள்லையுமே இறைவனுடைய வழிகாட்டல் இருக்கு. எந்த வேலையும் செய்யல, விருப்பங்கள் இறங்கிக்கிட்டு இருக்கு, கவனிக்க முடியும். இதுதான் இறைவனுடைய தரிசனம். நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு தரிசனம். மனிதர்களுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி. எங்கேயுமே போக தேவையில்லை. இறைவனே உங்களுக்குள்ள வந்து உங்களுக்கு தரிசனம் கொடுக்குறான். இறைவழி லேசானது. லேசான வாழ்க்கைக்காகத்தான் இறைவழியே. அந்த இறைவழியே எப்படி கடினமானதாக இருக்க முடியும்? ரொம்ப லேசான வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இறைவனுக்கு நன்றியோடு இருப்போம். அண்ட் நேத்து முந்தா நாள் நடந்த சம்மர் வெல்னஸ் வகுப்புகளை நீங்க கேளுங்க. அதோட ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு போட்டுருவாங்க டெலிகிராம் சேனல்ல, ரெஃபர் பண்ணிக்கோங்க. முக்கியமானது இந்த ஏப்ரல், மே, ஜூன் வரைக்குமே நம்ம சென்னையில இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையுமே வெயில் தாக்க தொடங்கி இருக்குது. ஸோ உடல் ஆரோக்கியம் முக்கியன்ற அடிப்படையில் அந்த சம்மர் வெல்னஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள் நம்ம கடைபிடிக்கணும். தேங்க்யூ வெரி மச். நாளைய தியான வகுப்பு நாம் சந்திக்கலாம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு.